வாய் நாற்றம் ஏன் ஏற்படுதுன்னா, அளவுக்கு அதிகமான வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா, உடம்புல வெப்பம் அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, வாய் நாற்றம் ஏற்படும். வாய் நாற்றத்துக்கு காரணமான உணவு எது? அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவுகள். சிக்கன் சாப்பிட்டா வாய் நாற்றம் ஏற்படும். அதுபோல் இந்த தானியங்கள் இருக்குல்ல, பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். அதுபோல் பேரிச்சம்பழம் கூட கொஞ்சமா சாப்பிடணும். இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இதனாலேயும் வாய் நாற்றம் ஏற்படும். சூடாயிடுச்சுன்னா, உடம்பு சூடாயிடுச்சுன்னா, அப்போ அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது, அது வாய் நாற்றமாக வெளிப்படும். அதனால் அவங்க உடல் வெப்பநிலை சமநிலையில் நல்லா தூங்கணும். முதல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தூங்க வேண்டும். அதுவே வாய் நாற்றத்தை தவிர்க்கும். ஆழ்ந்த தூக்கம். அப்புறம் கோபம் இல்லாமல் இருக்கணும். நிறைய மனசு விட்டு பேசணும். நிறைய பேர்கிட்ட உறவுகள் இருக்கணும். அப்போ நிறைய எதுவுமே பேசுறதுக்கு ஆளே இல்லாங்கும்போது ஒரு கோபத்தோடே இருப்பாங்க. எதையுமே மனசெல்லாம் பாரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். பேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது, தினசரி பேசிக்கிறதுக்கு யாருமே இல்லாதப்போ ஒரு கோபம் இருக்கும். அதனாலேயும் வாய் நாற்றம் அப்போ வாய் நாற்றம் ஏற்படும். அது ஒரு நோய் தான். வாய் நாற்றங்கிறது ஒரு நோய் தான். அது எதனால் வருது? அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால வருகிறது. அதுக்கு காரணமான உணவு சிக்கன்லாம் சாப்பிட்றது, அப்புறம் மாமிசம், அரிசி சோறு, அரிசி, கோதுமை இந்த மாதிரி சமையல் உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா வாய் நாற்றத்தை அதிகப்படுத்தும். அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும். கோவக்காய், வெண்டைக்காய், பரங்கிக்காய், மணத்தக்காளி கீரை இதெல்லாம் சாப்பிட்ணும். பச்சையாக உணவுகளை சாப்பிட வேண்டும். ஒரு வேளையாச்சும் நீ பச்சையாக உணவுகளை சாப்பிட்டேன்னா வாய் நாற்றம் என்பது உடல் வெப்பநிலை இயற்கை உணவுகளை சாப்பிடு. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை தவிர்த்து விடு. முற்றிவிட்டு அப்படி தவிர்த்து விட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலை தழைகள் இந்த உணவுகளை சாப்பிடு. இதுவும் பச்சையாக நிறைய சாப்பிடு. காய்கறிகளை சாப்பிடணும், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதே நேரத்தில் பச்சையாக சாப்பிட்ணும். கண்டிப்பாக பச்சையாக சாப்பிட்ணும். தேங்காய், கேரட்டு இப்படி பச்சையாக சாப்பிட்ணும். கோவக்காய், அப்புறம் வெண்டைக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும். மணத்தக்காளி கீரை, புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி தழை இப்படி பச்சையாக உணவுகளை சாப்பிடும்போது இதை சாப்பிட்டாலே போதும். உடல் வெப்பநிலை சமநிலையில் இருக்கும். அவங்களுக்கு இந்த வாய் நாற்ற பிரச்சனை வராது. அப்புறம் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற இந்த மிளகா பொடியெலாம் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது. நல்ல மிளகு, அப்புறம் பானிபூரி கடையில் அவன் ஒரு காரத்துக்காக பெப்பருங்கிற பேரில் ஏதோ ஒரு கெமிக்கலை சேர்க்குறான். ரொம்ப காரமாக இருக்கும். அவன் அவ்வளோ பெப்பர் போடுவான். பெப்பர் விற்கிற விலைக்கு அவன் அவ்வளோ போடுறனால அதுவே ஒரு கலப்பட ஒரு பெப்பர் தான். அதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பாக அது உஷ்ணம். காரம் என்பது உஷ்ணத்தை தரும். கண்டிப்பாக வாய் நாற்றம் ஏற்படும். அதனால் ஒரு தூக்கம் இல்லாமல் உழைக்கிறீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, தூக்கம் இல்லாமல், அப்போது அதுவும் உஷ்ணத்தை தரும், வாய் நாற்றத்தை தரும். அதனால் வாய் நாற்றம் எதனால் ஏற்படுகிறது? ஏன்னா தாழ்வு மனப்பான்மை, என்னடா இது வாய் நாற்றம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அதற்கு காரணம் இதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதற்கு அந்த வாய் நாற்றத்தை வருவிப்பதற்கான உணவுகள் இதெல்லாம் என தெரிந்து கொண்டு நம்ம உடல் வெப்பநிலையை குளிர்ச்சியாகவும் வெப்பநிலையை இயல்பான நிலையிலும் சமநிலையிலும் பராமரிக்கும் போது வாய் நாற்றம் இல்லாமல் இருக்கலாம். வாய் நாறுகிறது என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் உண்ணுகிற உணவு அதுதான் காரணமாக இருக்கும். அல்லது உங்கள் உறவு முறை அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பழகுவதற்கு நிறைய உறவுகள், மனம் விட்டு பேசுவதற்கு நிறைய உறவுகள் இருந்தால் அதுவும் வாய் நாற்றத்தை தவிர்க்கும். நல்ல ஆழ்ந்த தூக்கம், 8 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும் நச்சுன்னு. அது அப்போ தரையில் படுக்கணும், பெட்டில் படுக்காதீங்க. அதில் ஓய்வே கிடைக்காது, உடம்பு வலிக்க தான் செய்யும். அப்போ வாய் நாற்றம் ஏற்படும். தரையில் பாய் விரித்து படுக்கணும். அப்போ நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்போ அதுவும் வாய் நாற்றத்தை குணப்படுத்தும். ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் உடல் வெப்பநிலை சமநிலை இருந்தால் வாய் நாற்றம் எல்லாம் வரும்.